ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா கொடை. இந்த படத்தில் யாரும் நடிச்சிருக்காங்கன்னா வைஷாலி, எம்எஸ் பாஸ்கர், மாரிமுத்து, ரோபோ சங்கர் மற்றும் சில பேர்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ராஜா செல்வம் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் 2003 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓவர்சீஸ் ஓடிஎஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா சிம்பிளி சொத்தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதம் 26ஆம் தேதி, அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா அகில் அக்னி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா சாக்ஷி வைத்தியா நடிச்சிருக்காங்க. மம்முட்டி மற்றும் சிவபெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சுரேந்தர் ரெட்டி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் 2003 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிஎஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா சோனி லைவ் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதம் 26ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தேஜா சஜா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அமீர் தாயார் நடிச்சிருக்காங்க. வரலட்சுமி சரத்குமார் மற்றும் சிபுபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா பிரசாந்த் வர்மா அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் 2003 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிஎஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா Zee5 தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா மார்ச் மாதம் தாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் சாப்டர் 1. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா சஜயன் மற்றும் சிவபெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா AL விஜய் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் 2003 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை என்ன பார்க்கலைன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா இந்த படத்துக்கான ஓவர்சீஸ் ஓடிஎஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா சிம்பிளி சொத்தாங்க வாங்கியிருக்காங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயத்தில் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.